ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்சீவாக இருக்கும்போது இந்த 19வது வாரத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், அது மாதிரிக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட கர்ப்ப காலத்தில் பாதி தூரம் ஓடிருச்சு. உங்கள் குழந்தையோட அசைவை நீங்கள் இன்னும் உணரலைன்னா இந்த வாரம் ஒரு சிறிய நடுக்கத்துடன் கூடிய ஒரு உணர்வு வாய்ப்பு இருக்குது. முதல்ல அசைவு லேசாக தான் தெரியும். இது குழந்தை தான் அசைதான்ற டவுட் நிறைய பேத்துக்கு இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல அசைவை உங்களால் உணர முடியும். குறிப்பாக உங்கள் குழந்தை பெருசாகி சுறுசுறுப்பாக இருக்கும்போது அவங்களோட அசைவை உங்களால் உணர முடியும். இந்த வாரத்தில் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்தலாம். கன்சீவாக இருக்கும்போது இது 2வது ட்ரைமஸ்டர் கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு. இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தான் குழந்தையோட உடல் உறுப்புகளை பார்க்க முடியும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும்போது குழந்தை நல்லபடியாக வளருதா, அவங்களோட நஞ்சுக்கொடி எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அது மாதிரிக்கு அம்னோட்டிக் திரவத்தோட அளவு எப்படி இருக்குது, கருவோட இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத அறிய முடியும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனால். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும்போது குழந்தையோட ஜெண்டரையும் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரிக்கு வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை பெண்ணாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இனப்பெருக்க அமைப்பு ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். உங்களோட இனப்பெருக்க உறுப்பில் யோனி, கருப்பை, அது மாதிரிக்கு பலபியான் குழாய்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அவங்களோட கர்ப்பப்பையில் 6 மில்லியனுக்கு அதிகமான பழமையான முட்டை செல்கள்லாம் இருக்கும். உங்கள் குழந்தை பிறந்த பின்னாடி 1 மில்லியனாக குறைஞ்சிடும். ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த டைமில் அவங்களோட விரைகளில் உருவாகி இருக்கும். கர்ப்பத்தோட 10வது வாரத்திலேயே டெஸ்டோஜெரன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிருக்கோம். வெளிப்புற உறுப்புகள் தொடர்ந்து வளர்ந்துகிட்ருக்கும். குழந்தையோட தோலுக்கடியில் கொழுப்புகள்லாம் சேர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா வெளியே அவங்க வெப்பநிலையை தாங்கி கொள்றதுக்கு எத்தனை மணிக்கு இருக்கும் அவங்க தோல். குழந்தை வழக்கமான முறையில் தூங்கி எந்திரிப்பாங்க. குழந்தை சத்தம் கூட போடலாம். குழந்தையோட விரல்கள்லேயும் கால் விரல்கள்லேயும் நகங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கும். இந்த 19வது வாரத்தில் குழந்தை மாம்பழம் இல்லைன்னா வாழைப்பழ அளவு இருப்பாங்க. குழந்தைக்கு முதிர்ச்சி அடைந்த உறுப்புகள்லாம் வளர்ந்துட்டுருக்கும். குழந்தையோட வெயிட் 240லேருந்து 250 கிராம் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட உயரம் 6 முதல் 6.5 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். உங்கள் கர்ப்பகாலம் ஆரோக்கியமாக கடந்திருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி சீராக இருக்கும். குழந்தையோட மூளை வளர்ச்சி ஆகிட்டு இருக்கும். அவங்க தலையில் இருக்கக்கூடிய முடியும் வளர்ச்சி ஆகிட்டு இருக்கும். குழந்தையோட சிறுநீரகங்கள் முழுமையாக செயல்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அவங்க வயிற்றுக்குள்ளே வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்க. குழந்தை அதிக சுறுசுறுப்புடன் இருக்கலாம். இந்த வாரத்தில் இன்னும் குமட்டல், வாந்தின்றதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் உடலில் குழந்தை வளர்ச்சி இடமளிக்க 2 மடங்கு கடினமாக செயல்படுதுன்னு அர்த்தம். குழந்தை வளர்கிறனால அதிக வலி கூட வரலாம். கால்கள்லாம் வீங்கலாம். தலை சுற்றல், அது மாதிரிக்கு நாசி நெரிச்சல், முதுகு வலியெல்லாம் இருக்கலாம். இந்த டைமில் குழந்தை வேகமாக உதைக்க தொடங்குவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு படப்படப்பு இல்லாமல் சிலிப்பாக உணர்வீங்க. புல்லரிக்கலாம். மார்பகத்தின் அளவு பெரிதாகும். ஏன்னா பிற்காலத்தில் குழந்தை பிறந்த பின்னாடி பால் கொடுக்கறதுனால மார்பகத்தின் அளவு அந்த மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களோட வெயிட் கரெக்டான லெவலில் இருக்கணும். எடை அதிகமாக இருந்தாலும் எடை குறைந்தாலுமே உங்களுக்கு ஆபத்தை உண்டாக்க செய்யலாம். நீங்கள் எனர்ஜியாக இருந்தாலும் கூட உங்கள் உடலுக்கு ஓய்வு கிடைக்கும்போது ஓய்வெடுங்க. ஒரு மணிக்கு இந்த டைமில் லேசான உடற்பயிற்சி செய்கிறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நன்மை அளிக்கும். கர்ப்பம் சார்ந்த யோகா, நடைப்பயிற்சி, நீச்சல்லாம் அடிக்கலாம். இப்படிலாம் பண்ணுறதுனால உங்களோட முதுகு தசைகள்லாம் வலுப்படுத்த செய்யலாம். உடற்பயிற்சி செய்யறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு மணிக்கு பக்கவாட்டில் தூங்குங்க. வயிறு பெருசாகிறதுனால நமக்கு அசௌகரியமாக இருக்கும் தூங்குறதுக்கு. இடது பக்கமாக தூங்கும்போது குழந்தையோட இதய துடிப்பும் நல்லா இருக்கும். குழந்தைக்கு ரத்த ஓட்டமும் நல்லா செய்யும். டாக்டர்கிட்ட கேட்கும்போது குழந்தையோட அசைவு எப்படி இருக்குது, இந்த டைமில் முதுகு வலி, அது மாதிரிக்கு சிறுநீர் அடிக்கடி கழித்தல், இந்த பிரச்சனை இருந்தாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.